நீங்கள் எவ்வளவு விலை உயர்ந்த அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தினாலும் உங்கள் முகத்தில் உள்ள பருக்களும் கரைகளும் மாறவில்லையா? காலையில் எழுந்தவுடனேயே ஏதோ ஒரு விதமான களைப்பும் சோர்வும் உங்களுக்கு ஏற்படுகிறதா? சருமத்திற்கு எந்த பளபளப்பும் இல்லை, முடி கொட்டுகிறது, வயிற்றுக்குள் எப்போதும் ஏதோ அசௌகரியம் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் வெளியே தடவும் கிரீம்களின் கோளாறு இல்லை, மாறாக உங்கள் உடலின் உள்ளே நடக்கும் சில விஷயங்கள்தான் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், நமது உடலில் உள்ள மிகப்பெரிய உறுப்பான சருமம் பளபளக்க வேண்டுமானால் முதலில் நாம் நமது உள்ளே கவனம் செலுத்த வேண்டும். இயற்கை நமக்கு இலவசமாக கொடுத்த மிகப்பெரிய அதிசய மருந்து தண்ணீர். ஆனால் இந்த தண்ணீர் குடிப்பதில் என்ன ரகசியம் இருக்கிறது என்று நீங்கள் இப்போது யோசிக்கிறீர்கள். தாகிக்கும் போது கொஞ்சம் தண்ணீர் குடிப்பது அவ்வளவுதானே என்று நினைப்பவர்கள்தான் நம்மில் பலர். ஆனால் உண்மை அதுவல்ல. தண்ணீர் வெறும் திரவம் அல்ல, அது உயிர். ஸ்ரீபுத்தர் உட்பட பண்டைய காலத்து மகான்கள் தண்ணீர் குடிப்பதற்கு சில சிறப்பு முறைகளை சொல்லியிருக்கிறார்கள். பளபளக்கும் சருமம் கிடைப்பதற்கும் முழுமையான ஆரோக்கியம் அடைவதற்கும் தினமும் 3 லிட்டர் தண்ணீரை எப்படி குடிக்க வேண்டும், எப்போது குடிக்க வேண்டும், புத்தர் சொன்ன அந்த பெரிய ரகசியம் என்ன என்பதுதான் நாம் இன்று புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த அறிவுகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிறது. அதனால் இந்த வீடியோவை இப்போதே லைக் செய்யவும், வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள். உங்கள் ஒவ்வொரு லைக்கும் இந்த அறிவு மேலும் பலரை சென்றடைய பெரிதும் உதவும். நாம் முதலில் புத்தர் சொன்ன அந்த ரகசியத்திற்கு வருவோம். பௌத்த தத்துவங்களின்படி நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் முழுமையான கவனம் இருக்க வேண்டும். இதை மைண்ட்ஃபுல்னஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உயிர் கொடுப்பது நீர்தான். தாகத்தால் வாடும்போது நாம் சாதாரணமாக என்ன செய்கிறோம்? ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்ந்த தண்ணீரை எடுத்து ஒரே மூச்சில் குடித்து விடுவோம். ஆனால் இது உடலுக்கு செய்யும் மிகப்பெரிய கொடுமை. தண்ணீர் குடிப்பது ஒரு தியானம் போல இருக்க வேண்டும் என்பதுதான் புத்தர் நமக்கு கற்றுத்தருவது. உங்கள் கையில் உள்ள கிளாஸில் இருக்கும் தண்ணீரை பாருங்கள், அதற்கு நன்றி சொல்லுங்கள். பிறகு மெதுவாக ஒரு சிப் தண்ணீர் குடியுங்கள். அந்த தண்ணீர் உங்கள் வாய்க்குள் இறங்குவதும் தொண்டை வழியாக செல்வதும் உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் அது உயிர் கொடுப்பதும் நீங்கள் உணர வேண்டும். ஒவ்வொரு சிப் தண்ணீரும் உடலுக்கு கொடுக்கும் ஆற்றலை பற்றி முழுமையாக விழிப்புடன் இருங்கள். இப்படி கவனத்துடன் தண்ணீர் குடிக்கும்போது நமது உடலில் ஸ்ட்ரெஸ் மிக வேகமாக குறைந்து மனம் அமைதியாகும். இது கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் நமது மனநிலைக்கும் சருமத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது. ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது உடலில் கார்டிசால் என்ற ஹார்மோன் அதிகமாக உற்பத்தியாகி இது முகப்பருவுக்கும் சருமம் விரைவில் வயதாகுவதற்கும் காரணமாகிறது. ஆனால் புத்தர் சொன்னது போல மெதுவாக கவனத்துடன் தண்ணீர் குடிக்கும்போது மனம் அமைதியாகி முகத்தில் உள்ள சுருக்கங்கள் மாறி சருமத்தில் அற்புதமான மாற்றங்கள் வரும். ஏன் தினமும் 3 லிட்டர் தண்ணீர் தான் குடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று யோசித்திருக்கிறீர்களா? நமது உடலின் 60% மேல் தண்ணீர்தான். இரத்தம், தசைகள், மூளை, சருமம் என உடலின் ஒவ்வொரு உறுப்பின் சீரான செயல்பாட்டிற்கும் தண்ணீர் அத்தியாவசியம். நாம் சுவாசிக்கும் போதும் வியர்க்கும் போதும் சிறுநீர் கழிக்கும் போதுமெல்லாம் உடலிலிருந்து நிறைய தண்ணீர் இழக்கப்படுகிறது. இதை ஈடுகட்ட ஒரு வயது வந்தவர் தினமும் சராசரியாக 3 லிட்டர் தண்ணீர் கட்டாயம் குடிக்க வேண்டும். உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற சிறுநீரகங்களுக்கு சரியான அளவு தண்ணீர் தேவை. போதுமான தண்ணீர் கிடைக்காத போது உடலில் உள்ள நச்சுக்கள் இரத்தத்திலேயே தங்கிவிடும். இந்த நச்சுக்கள் பின்னர் வெளியே வர முயற்சிப்பது நமது சருமத்தின் துளைகள் வழியாகத்தான். இதுதான் பலருக்கு முகப்பரு, அலர்ஜி, கரும்புள்ளிகளாக மாறுகிறது. நீங்கள் தினமும் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க தொடங்கும் போது உடலில் உள்ள முழு கழிவுகளும் வியர்வை மற்றும் சிறுநீர் வழியாக முழுமையாக வெளியேற்றப்படுகிறது. அதோடு இரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்தமான இரத்தம் செல்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்லும் போது உங்கள் சருமம் உள்ளிருந்தே பளபளக்கத் தொடங்கும். எவ்வளவு பெரிய விலை கொடுத்து கிரீம்கள் வாங்கி தடவினாலும் கிடைக்காத க்ளோ நீங்கள் வெறும் தண்ணீரை சரியான முறையில் குடிப்பதன் மூலம் கிடைக்கும். இதற்கு எந்த பணச்செலவும் இல்லை என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். சருமத்திற்கு வயதான தோற்றம் ஏற்படாமல் இருக்க சிறந்த வழி நீர் அருந்துவதுதான். சருமத்தின் எலாஸ்டிசிட்டி, அதாவது நெகிழ்வுத்தன்மையை பராமரிப்பது கொலாஜன் என்ற புரதம். இந்த கொலாஜன் சரியாக செயல்பட வேண்டுமானால் உடலில் நல்ல ஈரப்பதம் இருக்க வேண்டும். வறண்ட சருமம் உள்ளவர்களில் சீக்கிரம் சுருக்கங்கள் விழுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆனால் சரியாக தண்ணீர் குடிப்பவர்களின் சருமம் எப்போதும் ஈரப்பதத்துடன் இருக்கும். இது சுருக்கங்கள் வருவதை தடுத்து உங்களை எப்போதும் இளமையாக காட்ட உதவும். கண்களுக்கு கீழே உள்ள கருமை மாறவும் உதடுகள் வறண்டு வெடிக்காமல் இருக்கவும் சிறந்த தீர்வு இந்த சரியான அளவு நீர் அருந்துவதுதான். இனி நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தண்ணீர் எப்போது குடிக்க வேண்டும் என்பதுதான்.
3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நினைத்து அதை எப்போது வேண்டுமானாலும் குடிக்கலாம் என்று அர்த்தமில்லை. இதற்கு சரியான நேர அட்டவணை உண்டு. 1. காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடியுங்கள். இதை ஆயுர்வேதத்தில் உஷ்பானம் என்று சொல்கிறார்கள். காலையில் எழுந்தவுடன் பல் தேய்ப்பதற்கு முன்பு 2 கிளாஸ் இளஞ்சூடான தண்ணீர் குடியுங்கள். இரவு முழுவதும் தூங்கும்போது நமது வாய்க்குள் உற்பத்தியாகும் உமிழ்நீரில் நிறைய என்சைம்களும் நல்ல பாக்டீரியாக்களும் உள்ளன. பல் தேய்ப்பதற்கு முன்பு தண்ணீர் குடிக்கும்போது இந்த உமிழ்நீர் இரைப்பைக்குச் சென்று செரிமானத்தை மிக சிறப்பாக்குகிறது. காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் தண்ணீர் உடலில் அசிடிட்டி குறைக்கவும் வளர்ச்சிதை மட்ட செயல்பாடுகளை வேகப்படுத்தவும் உதவும். இது உங்கள் உடல் எடை குறையவும் சருமம் கிளியராகவும் உதவும். 2. உணவு சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும் தண்ணீர் குடிக்கும் முறையை ஆயுர்வேதம் தெளிவாக சொல்கிறது. உணவு சாப்பிடுவதற்கு சற்று முன்பும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதும் உடனேயும் அதிக தண்ணீர் குடிக்கக்கூடாது. நமது இரைப்பையில் உணவை ஜீரணிக்க உதவும் செரிமான ரசங்கள் உள்ளன. இதை ஜடராக்னி என்று அழைக்கிறார்கள். உணவு சாப்பிடும்போது நாம் நிறைய தண்ணீர் குடித்தால் இந்த செரிமான ரசங்கள் நீர்த்து போய் ஜடராக்னி அணைந்துவிடும். இது பெரிய அளவில் செரிமான கோளாறுக்கு காரணமாகும். செரிமானம் சரியாக நடக்காவிட்டால் உணவில் உள்ள சத்துக்களை உடலால் உறிஞ்ச முடியாது. இது சரும ஆரோக்கியத்தை நேரடியாக பாதித்து முகத்தில் பருக்கள் வர காரணமாகிறது. அதனால் உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்போ அல்லது சாப்பிட்டு 45 நிமிடம் கழித்தோ மட்டுமே அதிக தண்ணீர் குடிக்க கவனமாக இருங்கள். உணவு சாப்பிடும்போது தொண்டையில் சிக்கினால் மட்டும் மிக குறைவாக சிப் செய்து குடிக்கலாம். பகல் நேரங்களில் எப்போது வேண்டுமானாலும் தண்ணீர் குடிக்கலாம். உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னும் பின்னும் கட்டாயம் தண்ணீர் குடித்திருக்க வேண்டும். ஏனென்றால் வியர்வை மூலம் இழக்கப்படும் நீர்ச்சத்தை உடனே உடலுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும். இரவு தூங்கப் போவதற்கு சற்று முன்பு அதிக தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கவும். இது இரவில் இடையிடையே சிறுநீர் கழிக்க எழ வேண்டிய நிலையை உருவாக்கி உங்கள் தூக்கத்தை கெடுக்கும். நல்ல தூக்கம் சருமத்திற்கு அத்தியாவசியம். தூக்கமின்மை கண்களுக்கு கீழே கருமை விழவும் முகம் வாடவும் காரணமாகும். அதனால் இரவு தூங்குவதற்கு 1 மணி நேரம் முன்பே அன்று குடிக்க வேண்டிய தண்ணீரை குடித்து முடிக்க முயற்சி செய்யுங்கள். தண்ணீர் எப்போது குடிக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்கள். இனி தண்ணீர் எப்படி குடிக்க வேண்டும் என்று பார்ப்போம். இதில்தான் நமது உடலின் உண்மையான ரகசியம் ஒளிந்திருக்கிறது. பலர் மிக வேகமாக நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை காணலாம். இது முற்றிலும் தவறான முறை. எப்போதும் அமைதியாக இருந்து கொண்டு மட்டுமே தண்ணீர் குடியுங்கள். நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கும்போது அது இரைப்பையின் கீழ்ப்பகுதிக்கு மிக வேகமாக பாய்ந்து இரைப்பை சுவர்களுக்கு சேதம் ஏற்படுத்தும். மட்டுமல்ல, நின்று கொண்டு குடிக்கும்போது சிறுநீரகங்கள் இந்த தண்ணீரை சரியாக வடிகட்ட முடியாமல் போகிறது. இது எதிர்காலத்தில் மூட்டு வலிகளுக்கும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிற நோய்களுக்கும் காரணமாகலாம். அதனால் எப்போதும் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து மெதுவாக மட்டும் தண்ணீர் குடியுங்கள். அடுத்தது தண்ணீரை எப்படி விழுங்க வேண்டும் என்பது. கிளாஸிலிருந்து தண்ணீரை வாய்க்குள் எடுத்து உடனே விழுங்கக்கூடாது. வாயில் சிறிது நேரம் வைத்து உமிழ்நீருடன் நன்றாக கலந்து விழுங்க வேண்டும். சிப் செய்து குடிப்பதுதான் சரியான முறை. நமது இரைப்பையில் உள்ள அமிலங்களை நடுநிலையாக்க உமிழ்நீருக்கு தனி திறமை உண்டு. இப்படி உமிழ்நீருடன் கலந்த தண்ணீர் உள்ளே செல்லும்போது செரிமான பிரச்சனைகள் அசிடிட்டி எல்லாம் முழுமையாக மாறும். வயிறு சுத்தமாகும்போதுதானே உங்கள் முகத்திலும் அந்த பளபளப்பு வரத் தொடங்கும். அடுத்த முக்கியமான விஷயம் தண்ணீரின் வெப்பநிலை. ஃப்ரிட்ஜில் வைத்த ஐஸ் தண்ணீர் குடிக்கும் பழக்கம் உங்களுக்கு இருந்தால் அதை முற்றிலும் தவிருங்கள். மிக குளிர்ந்த தண்ணீர் குடிக்கும்போது நமது உடலில் இரத்த நாளங்கள் சுருங்கி செரிமானம் மெதுவாக ஆகும். இதய துடிப்பு குறையவும் இது காரணமாகும். எப்போதும் உடலின் வெப்பநிலைக்கு சமமான தண்ணீர் அல்லது இளஞ்சூடான தண்ணீர் குடிப்பதே சிறந்தது. இளஞ்சூடான தண்ணீர் உடலில் கொழுப்பை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் உதவும். இரத்த ஓட்டம் அதிகரிப்பது சருமத்திற்கு கூடுதல் பளபளப்பு கொடுக்கும். மண் பாத்திரங்களில் வைத்த தண்ணீர் குடிப்பது மிக நல்லது. இது தண்ணீருக்கு இயற்கையான குளிர்ச்சி கொடுத்து மண்ணில் உள்ள தாதுக்கள் தண்ணீரில் கலக்கும். இது உடலுக்கு இரட்டை பலன் கொடுக்கும். தினமும் 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பது பலருக்கு பெரிய டாஸ்க் போல் தோன்றலாம். ஆனால் சில விஷயங்களை கவனித்தால் இது மிக எளிதாக ஒரு பழக்கமாக மாறும். காலையில் எழுந்தவுடன் அன்று குடிக்க வேண்டிய 3 லிட்டர் தண்ணீரை ஒரு பாட்டில் அல்லது ஜக்கில் மாற்றி வையுங்கள். இப்படி செய்யும்போது நாள் முழுவதும் நீங்கள் எவ்வளவு தண்ணீர் குடித்தீர்கள் என்று உங்களுக்கே தெரியும். வேலை செய்பவர்களாக இருந்தால் உங்கள் ஒர்க் டேபிளில் எப்போதும் கண்ணில் படும் விதமாக ஒரு வாட்டர் பாட்டில் வையுங்கள். போனில் அலாம் வைத்தோ அல்லது தண்ணீர் குடிக்க நினைவூட்டும் ஆப்ஸ் பயன்படுத்தியோ இந்த பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளலாம். இடையிடையே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் குடியுங்கள். தாகம் வரும் வரை காத்திருக்காதீர்கள். தாகம் ஏற்படுவது உங்கள் உடல் டீஹைட்ரேட் ஆகிவிட்டது என்பதன் அறிகுறி. அதனால் தாகம் இல்லாவிட்டாலும் சரியான இடைவேளையில் தண்ணீர் குடிக்க கவனமாக இருங்கள்.
வெறும் தண்ணீர் குடிக்க மடியாக இருப்பவர்கள் இன்ஃபியூஸ்ட் வாட்டர் முயற்சி செய்யலாம். ஒரு பாட்டில் தண்ணீரில் சில எலுமிச்சை துண்டுகள், புதினா இலை, வெள்ளரிக்காய் போன்றவற்றை போட்டு வைக்கவும். சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தண்ணீரை குடிக்கலாம். இதில் எந்தவித இனிப்பும் சேர்க்க வேண்டாம். இப்படி குடிப்பது தண்ணீருக்கு நல்ல ருசி கொடுப்பதோடு இந்த காய்கறிகள் மற்றும் பழங்களில் உள்ள வைட்டமின்கள் உடலுக்கு கிடைக்கவும் உதவும். வைட்டமின் சி நிறைந்த எலுமிச்சை சருமத்திற்கு பளபளப்பு கொடுக்கவும் கரைகளை மாற்றவும் மிகச்சிறந்தது. அதேபோல புதினா உடலுக்கு குளிர்ச்சி கொடுத்து செரிமானத்தை எளிதாக்கும். வெள்ளரிக்காய் உடலில் நீர்ச்சத்தை பராமரிக்க உதவும். சருமம் பளபளக்க விரும்புபவர்கள் தினமும் இப்படிப்பட்ட இன்ஃபியூஸ்ட் வாட்டர் குடிப்பது மிக விரைவில் ரிசல்ட் கொடுக்கும். சருமம் பளபளக்க விரும்புவது மட்டுமல்ல, உங்கள் தலைமுடி கொட்டுவது நிற்கவும் இது உதவும். முடியின் வேர்களுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்கும்போது முடி உடைந்து போவது குறைந்து மேலும் அடர்த்தியாக வளரும். நாம் சாப்பிடும் உணவிலிருந்து கிடைக்கும் வைட்டமின்களும் மினரல்களும் உடலின் எல்லா பகுதிக்கும் செல்வது இரத்தத்தின் மூலம்தான். இந்த இரத்தம் சுத்தமாக இருக்க வேண்டும்.